வணக்கம். நான் உங்கள் KR செந்தில்வாசன், வெல்னஸ் கோச். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னா என்ன? ரிசல்ட் ரெண்டு வகைப்படும். ஒன்று ஷார்ட் டைம் ரிசல்ட், இன்னொன்று லாங் டைம் ரிசல்ட். ஷார்ட் டைம் ரிசல்ட்னா என்ன? டெய்லி பண்ணி முடிக்கக்கூடிய கோல், ரீச் பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட், இது ஷார்ட் டைம் ரிசல்ட். லாங் டைம் ரிசல்ட்னா ஒரு ப்ராஜெக்ட் அச்சீவ் பண்ணி முடிக்கிறது, ஒரு பெரிய விஷயத்தை ஒரு லாங் டைம் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கக்கூடிய ரிசல்ட். அப்போ ஒரு லாங் டைம் ரிசல்ட்டை எடுக்கணும்னா நிறைய ஷார்ட் டைம் ரிசல்ட்டை நம்ம எடுக்கணும். இது எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா கிளியரான கோல் செட் வேணும். கோல் செட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளான் கரெக்டாக தான் பாருங்க. பிளான் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆக்ஷன் பிளான் எவ்ரிடே ஆக்ஷன் பண்ணணும். எவ்ரிடே ஆக்ஷன் பண்ணணும். இது உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? இது டெய்லி பண்ணுற ஆக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு அக்கௌண்டபிலிட்டி பார்க்கணும். அடுத்தது கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அல்லது எடுக்கக்கூடிய ப்ராசஸ் ஒரு ரிசல்ட் ஓரியன்டா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இருந்தாதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா எடுக்க முடியும். இதை ட்ராக் பண்ணணும். இதை ட்ராக் பண்ணி இது கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கணும். நடக்குதான்னு பார்த்து எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த ரிசல்ட்டை எடுக்கணும். அப்போ நிறைய ஷார்ட் டைம் ரிசல்ட் தான் பெரிய லாங் டைம் ரிசல்ட் கிரியேட் பண்ணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம வருஷம் தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் படிக்கிறோம். படிச்சு முடிச்சுட்டு இறுதி எக்ஸாம்ல நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த இறுதி ரிசல்ட் நல்லா வரணும்னா நம்ம ஆரம்ப காலத்துல டே 1ல இருந்து டெய்லி நமக்கு நடத்தக்கூடிய பாடங்களை, கிடைக்கக்கூடிய தகவல்களை கவனமா கவனிச்சு அதை கத்துக்கிட்டு அதை மைண்ட்ல நிலைநிறுத்திட்டே வரணும். அப்ப இடையில வரக்கூடிய டெஸ்ட் வருதா, அதுக்கெல்லாம் எழுதி ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ இந்த ரிசல்ட் டெய்லி எடுக்கக்கூடிய ரிசல்ட்டை கன்சிஸ்டன்சியா கரெக்டா ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த இயர் எண்டில் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல சூப்பரான பர்ஃபெக்டான ரிசல்ட் எடுக்க முடியும். அப்போ லாங் டைம் ரிசல்ட் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபைனல் ரிசல்ட் வேணும்னா நீங்க நிறைய ஷார்ட் டைம் ரிசல்ட்டை கன்சிஸ்டன்டா பண்ணணும். பாருங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது பாருங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்க லாங் டைம் ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்கன்னா அதை நிறைய ஷார்ட் டைம் ரிசல்ட்டா பண்ணுங்க.